அப்படியே ஸ்டேஜுக்கு வரணும். அப்படியே ஃபோன் வாஷ் அவுட் ஆயிடாம தம்பி. ஓட்ட போட்டுங்க. அப்படியே ஸ்டேஜுக்கு வரணும். அப்படியே ஃபோன் வாஷ் அவுட் ஆயிடாம தம்பி. ஓட்ட போட்டுங்க. ஏன் சீமானை பிடிக்காத காரணம் என்ன? தமிழ் நமக்கு பாரம்பரிய தமிழ் போராடுறாப்புல. அந்த ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு லஞ்சம் அந்த ஒரு காசு கொடுத்து ஊழல் எதுவும் இல்லாமல் வராதுனால நமக்கு நாம் தமிழர். நமக்கு தமிழ் காசு வேணா ஓட்டு வேணும் அந்த மாதிரி நினைக்காரு. மற்ற நமக்கு எதுவுமே தேவையில்லைண்ணே. நம்ம தமிழ் தானே, நம்ம வேற எதுவுமே இல்லை, நம்ம தமிழ் தான். அதனால நம்ம தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சீமான் எனக்கு நம்ம அவரோட தமிழ் அவரோட பேச்சுக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எப்படி விடிய டெய்லி கேட்பேனே, வேற எதுவுமே கேட்க மாட்டேன். அவர் பேச்சு மட்டும் தான் திறந்து பார்த்தாலே சீமான் பேச்சு தான் இருக்கு. யூடியூப் உங்களுக்கு அவர் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? சீமான் ஸ்பீச் அவரோட நேர்மை தான் பிடிச்சிருக்கு. பேச்சு காசே கொடுக்காம இருக்கிறது இப்ப இருக்க அரசியல் சாத்தியம். காசு வந்து சாத்தியம். இப்போ வர தலைமுறைக்கு வந்து காசு வந்து தேவை. ஆனா இப்போ வரமாட்டாங்க. ஆனா ஒரு 5 வருஷமா 10 வருஷமா செண்டாத்தையும் அது நமக்கு ஒரு தெரியும் நமக்கு. இப்போ கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அதிகமாக மக்களுக்கு இது போகலை, பீச்சு போகல, கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து காசு ஊத்துவாங்கறாங்க. அந்த காசு வந்து இப்ப தேவையில்ல, இளைஞரோட மட்டும் பார்த்தா போதும். இப்போ காசு கொடுக்காம ஓட்டு போட்டாங்கன்னா சீமான் மட்டும் ஜெயிப்பாரு. இப்போ இந்த பீரியட்ல 30 லட்சம் ஓட்டு கொடுக்காம பாருங்க. இப்போ உள்ள எலெக்ஷன்ல 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா அடுத்த பீரியட் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு அடுத்த பீரியட் கிடைக்க வாய்ப்பு முக்கியத்துவம் கிடைக்கும். திராவிட கட்சி இருக்க வரைக்கும் அவங்க அப்படி ஒரு விஷயம் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்களா? தமிழை ஒன்று சேர்ந்தா எல்லாம் ஒன்று தானே. தமிழை ஒன்று சேர்ந்தாண்டா எல்லாமே நடக்கும்னே. தமிழ் தானே, லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்லாம நம்ம நாட்டில் நடக்கணும். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஓட்டு போறது அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா நமக்கு முன்னாடி இப்ப அப்பா அம்மாவும் ஓட்டு போடணும்ல. நீங்க சொல்லி புரிய வைக்கணும்னே. நம்ம சொல்லி வைக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலை, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து எல்லாம் புரிய வைக்கணும். பொருளாதாரம் எல்லாமே நம்ம பாதிக்கப்படுறதுனால நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நம்ம எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சொல்றீங்களா? நம்ம வீட்டில் 1000 நம்ம கிராமம், நம்ம வந்து சிறிய கிராமம் இருந்தேன். நம்ம குட்கிராமம் வந்தேன். எந்த கிராமம்? நம்ம ராமநாடு மாவட்டம், கடலசந்தை மாவட்டம். உண்மை ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இருந்தாலும் கிராமத்துக்கு விட நம்ம ஆனா நான் வந்து நேசிச்சது வந்து அதிமுக தான் நேசிச்சது. ஆனால் இப்போ இவர் பீச்சை கேட்டு எல்லாமே நம்ம பேச்சை கேட்டு நம்ம வந்து வர்றாப்புல நிலைமை வருது. ஏன்னா தமிழை ஒன்று சேர்ந்தா எல்லாமே நடக்கும்ன்று என்னோட நம்பிக்கை. பேச்சு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு டிவைடர் இருக்கும், இந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அப்படி. அந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து ஓட்டு போடுறது எப்படி? நான் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறாங்களா எப்படி? அது ஜாதிலாம் இல்லைண்ணே, எல்லாமே தமிழ் தானே. எல்லாமே தமிழ், ஜாதிங்கிறது எதுவுமே இல்லை. தமிழ்னு எடுத்து எல்லாமே ஜாதி தான், தமிழ் ஜாதி அப்படின்னு எடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம்னே, அவ்வளோதானே. எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் சாதி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வந்து நம்ம சாதி வந்து நம்ம பார்க்க மாட்டாங்க. ஜாதி காசு ஒன்று தானே, அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும், இப்போ உள்ள இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதியும் காசும் எல்லாம் ஒன்று தான். நம்மளை இதாக இருக்க வரைக்கும் நம்ம சாதிக்கு பார்க்கறது இல்லை. அவர் நேர்மைகள், அவரோட பேச்சு, பேச்சு வந்து எப்படி மைக்கில் ஆகுதுல்ல, அந்த காசு வாங்காமல் அந்த ஒரு பண்ணுறது. முக்கால்வாசி நான் வந்து இது பண்ணுறது வந்து பேச்சு. வேறு நமக்கு அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுனால அவர் பேச்சு, அவர் தைரியமாக இருக்காப்புல. நம்ம தமிழனுக்காண்டி ஒன்று கூடுவாப்புலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அவரோட நேர்மை பாராட்டுருவோம். ஆனால் நம்ம நினைக்கிற மத்தி ஒரு காசு, ஒரு லஞ்சம் கொடுக்காம ஓட்டு வாங்கினா அது சீமான் தான் யார முடியாது. ஒரு போக்கு இருந்தது. இப்போ யாருக்கு அந்த எண்ணம் கிடையாதுண்ணே. கிராம சைடில் கேட்குறேன், அந்த இடத்துல கிராமத்துலையுமே இளைஞர் வந்து முன்னேற்றம் இன்னும் அதிகமாக இருக்குது. சீமானுக்கு வந்து அதிகமாக தெரியும் பண்ணுவோம். அவர் இட்டு நாங்கள் எல்லாம் பண்ணுறோம்னா, நாங்களே அவர் மூலியமா நாங்கள் நடந்துக்கிறோம். அவர் மூலியம் நாங்களும் நடக்கிறோம். எந்த காசு வாங்காமல் கிராமத்துக்கு நல்லது பண்ணுறது, மற்றதுக்கு நல்லது பண்ணுறது எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அவர் மூலியமாக தான் நான் பண்ணுறோம்.
அதனால எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் கிடைக்கும். அதனால ஏதோ பலன் இருக்கும் அப்படிலாம் எதுவும் யோசிக்கிறது அது தேவையில்ல. இல்லைண்ணே அவர் நம்மள மட்டும் போதும்ண்ணே. சீமான் மூலியமா நம்ம பண்றோம்னா நம்ம மட்டும் போதும். நம்மள தமிழ் நீங்க அந்த ஜாதி சம்பந்தமா எப்படி பாக்குறீங்க? நமக்கு ஜாதிங்கிறது வேணாம்ண்ணே. நமக்கு ஜாதிங்கிறது வேணாம்ண்ணா. இப்போ நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க இந்த ஒரு வாட்டி இந்த கட்சிக்கு போட்டு வைப்போம், அடுத்து எப்படின்னு பார்த்துக்கலாம் பாங்க. அதே ஓட்டை வந்து சீமானுக்கு போடுங்களேன். ஆனா இளைஞர்கள் அடுத்து எப்படின்னு பார்த்துக்கலாம். அதே யார் பண்ண மாட்டேங்காங்க.